வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மருத்துவர் சொன்ன தேதிக்கு 20 நாட்களுக்கு முன்பே பூரணிக்கு பிரசவ வலி வர அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவளோ புகழ் இல்லாமல் பிரசவ அறைக்கு வர மறுத்துவிட்டாள். புகழோ ஒரு கருத்தரங்கம் சம்பந்தமாக கோயம்புத்தூர் சென்றிருந்தான். அவனது அலைபேசியும் அணைக்கப்பட்டிருந்தது. இங்கு பூரணியோ அவன் வந்தால் மட்டுமே பிரசவ அறைக்குள் வருவேன் என பிடிவாதமாக இருக்க யார் சொல்லியும் கேட்கவில்லை. அதற்கு பின்னர் புகழ் வர அவன் முகத்தை பார்த்ததும் தான் பூரணி முகத்தில் நிம்மதி வந்தது. விஷயத்தை கேட்டு பதறிக்கொண்டு வந்தவன், பூரணி என்னடி இது, எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற என கேட்க அவளோ அவன் கைகளை பிடித்து வேகமாக இழுத்து அவன் இதழில் ஒரு முத்தத்தை பதித்தவள். இதுக்கு தானுங்க மச்சான் என அவள் சொல்லும் போதே முகத்தில் பயத்தின் ரேகை தெரிய, பூரணி என்றவாறு அவளை தன் நெஞ்சோடு அணைத்தவன், உனக்கு ஒண்ணும் ஆகாதடி என சொல்லும் போதே அவன் கண்களில் இருந்தும் கண்ணீர் வர, அழாதீங்க மச்சான், நான் கண்டிப்பா புள்ள பெத்து நல்லபடியா திரும்ப வருவேன். நான் வாழணும் மச்சான், உங்க கூட 100 வருஷத்துக்கு வாழணும். நீங்க எனக்கு கிடைச்ச வரம் மச்சான், அத நான் அவ்வளோ சீக்கிரம் இழந்துட மாட்டேன். நம்ம புள்ளையோட திரும்ப வருவேன். நீங்க தைரியமா இருங்க மச்சான், உங்களை பார்த்துட்டேன்ல, இனி எனக்கு ஒண்ணும் ஆகாது என அவள் நம்பிக்கையுடன் சொல்ல, அந்த நொடி அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள அனைத்து சலனங்களும் தவிடு பொடியாக சுற்றி இருப்பவர்களோ அவர்களது நேசத்தில் வியந்து போக, மாணிக்கம் மணியம்மையின் மனமோ குளிர்ந்து போனது. பேச்சியோ தன் மகன் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு வந்துவிட்டது என நினைத்து நிம்மதியடைந்தார். சில வினாடிகளில் மருத்துவமனையே அதிரும்படி கத்திக்கொண்டு புகழின் சீமந்த புத்திரன் மண்ணுலகை அடைந்தான். உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு என்றபடி செவிலியர் குழந்தையை கொடுக்க முதலாக புகழ்தான் வாங்கினான். ரோஜா மலரின் குவியலாக பச்சிளம் குழந்தை அவன் கையில் இருக்க அவனோ வைத்த விழி மாறாமல் பார்த்தவன். பூரணியை முதலாக அவன் பார்த்த நாட்கள் நினைவு வர அவன் மனம் எல்லையில்லா உற்சாகம் கொள்ள, சட்டென்று மணியம்மையிடம் குழந்தையை கொடுத்தவன் வேகமாக உள்ளே சென்று பூரணியை பற்றி மருத்துவரிடம் விசாரிக்க, அவரோ மயக்கத்தில் இருக்கிறாள் என சொல்லவும் அவரிடம் கெஞ்சி அவன் மட்டும் உள்ளே சென்று பார்த்து வந்தான். பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் மற்றவர் திளைத்திருக்க புகழோ பூரணி அருகிலே இருந்தான். அவள் மயக்கம் தெளிந்து அவள் நன்றாக பேசும் வரை அவன் மீண்டும் குழந்தையை பார்க்கவே இல்லை. கனகா கூட, ஆனாலும் இம்புட்டு பொண்டாட்டி தாசனா இருக்க கூடாதுங்க குழந்தனாரே என கிண்டல் செய்ய அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அதன் பின்பு 3 மாதம் எப்படியோ நகர்த்தி குழந்தைக்கு பெயர் வைத்து வீட்டிற்கு அழைத்து வரும் நாள் வர, அப்போதுதான் அந்த குண்டை போட்டான் புகழ். நீலவானத்தை மோகம் கொண்ட கருமேகம் மூடிக்கொள்ள தன்னவனை காணாமல் வெண்மேகம் தவித்து போக, கதிரவனும் இளம்பிறையும் வெளிவர முடியாமல் சிறைப்பட்டிருக்க, விண்மீன்களோ வழி தெரியாமல் தடுமாறி போக, அந்த நேரத்தில் விடிவெள்ளியா இடிமின்னல் தோன்ற, கொட்டும் மழையும் கோடை காற்றும் சில்லென வீச, கருமேகம் கலைந்து நீலவானம் ஒளிர்விட, வெண்மேகமோ வெற்றி களிப்பில் துள்ள, இன்பமும் துன்பமும் இணைந்ததே இப்பிரபஞ்ச வாழ்க்கை. புரிந்து நடந்து கொள்பவர்களுக்கு வாழும் வாழ்க்கை எப்போதும் ஒரு வரமே. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா புகழு? ஏன் இப்படி பண்ற? எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு என பேச்சை திட்டிக் கொண்டிருக்க, அதெல்லாம் முடியாதுமா, இந்த ஒரு விஷயத்துல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க என உறுதியாக சொல்லிவிட்டான் புகழ். பின்னர் பூரணி வீட்டிற்கு சென்றவர்கள் பேச்சியம்மாவின் மடியில் அமர வைத்து பெயர் வைக்க, குழந்தையை எடுத்து வர சொல்லி அழகிய மணிப்பூரி காட்டன் புடவையில் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு தளர்வாக கூந்தலை பின்னி மல்லிகை சூடி தாய்மையின் மிளிர்வோடு பூரணி நடந்து வர பார்த்து கொண்டிருந்த புகழோ சற்று தடுமாறித்தான் போனான். ராட்சசி இப்படி இருந்தே என்ன கொல்றாளே
என மனதிற்குள் அவளை செல்லமாக திட்டியவன் அப்போது குழந்தையுடன் வந்து புகழ் அருகில் அவள் அமர, அந்த நொடி அவன் முகத்தில் தெரிந்த கர்வம் வரையறுத்து கூற முடியாதது. மனதில் நினைத்தவளே தன் அருகே அமர்ந்திருக்க, தங்களின் காதலின் சாட்சியாக தங்களுடைய வாரிசு கைகளில் தவழ, புகழின் நெஞ்சமோ சந்தோஷத்தில் திளைத்திருந்தது. பின்னர் தன் மகன் இந்த தரணியையே கட்டி ஆள வேண்டும் என ஆசையுடன் அவனுக்கு பரணிதரன் என பெயர் சூட்டியவன் தனது தாய், தாரம், பிள்ளை மூவரையும் அழைத்து கொண்டு தனது ஊருக்கு கிளம்பினான். முதலில் தன் மனைவியும் மகனும் இங்குதான் வரவேண்டும் என்பதில் அவன் தீர்மானமாக இருக்க, பேச்சு எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. என்னங்க மச்சான், வீட்டுக்கு போகாம தோட்டத்துக்கு போறீங்க என அவள் சொல்லி முடிக்கும் முன் தோட்டத்தின் வாசலில் கார் நிற்க, எதிரில் இருக்கும் புது வீட்டை பார்த்ததும் அதிசயித்து போனாள் பூரணி. இது எப்ப மச்சான் கட்டினீங்க, சொல்லவே இல்ல என கேட்டபடி காரில் இருந்து அவள் இறங்க, அவனோ பதில் சொல்லாமல் உள்ள போய் பார் என சொல்ல, உள்ளே நுழைந்தவள் அவள் விரும்பியது போலவே சின்னதாக தொட்டி கட்டி வீடு இருக்க, முற்றம் முழுவதும் மல்லிகை செடி நிறைந்திருக்க, தோட்டத்திற்குள் வீடா வீட்டுக்குள் தோட்டமா என தெரியாத அளவு பூக்களின் மனம் வீடு முழுவதும் நிரம்பியிருந்தது. அவள் சிறு வயதில் ஆசைப்பட்ட கனவு வீடு இப்போது அவள் கண் முன்னே இருக்க, வீட்டின் முற்றத்தில் நின்று ஆ என கத்திக்கொண்டே முற்றத்தை அவள் சந்தோஷத்தில் சுற்ற, ஒரு நிமிடம் பேச்சியும் புகழும் பயந்து விட்டனர். உனக்காக கட்டின வீடு பிடிச்சிருக்கா பூரணி என அவன் கேட்கவும், வேகமாக ஓடி வந்து அவனை இறுக தழுவியவள் அவன் முகம் எங்கும் முத்தமழை பொழிய, கையில் குழந்தையை வைத்து கொண்டு அவன் தடுமாற, பேச்சியோ பூரணியே என அதட்டல் போடவும் சட்டென்று அவள் விலக, அவன் கையில் இருந்த குழந்தையை வாங்கியவர் இப்ப என்னமோ பண்ணுங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரவும், அடுத்த நொடி புகழின் அணைப்பில் இருந்தாள் பூரணி. பூரணிக்காக பார்த்து பார்த்து மல்லிகை தோட்டத்தில் சிறு பண்ணை வீட்டை கட்டியிருந்தான் புகழ். அவள் வாசம், அவனின் காதல் நிறைந்திருக்கும் இந்த இடத்தில்தான் மகனின் முதல் காலடி பட வேண்டும் என ஆசைப்பட்டவன். அதனால் தான் இங்கு அழைத்து வந்தான். அன்று இரவு அவர்கள் அங்கே தங்கிக் கொள்ள பேச்சி தனது வீட்டிற்கு சென்று விட்டார். இரவு குழந்தை அழுது கொண்டிருக்க, அவனை சமாளிக்க முடியாமல் அவள் திணறிக் கொண்டிருக்க, அங்கு வந்த புகழ், எதுக்கு இப்படி குழந்தை அழ வச்சிட்டு இருக்க என கேட்கவும், ஆமா உங்க பையன் உச்சா போனா ஒரு நிமிஷம் பேசாம இருக்க மாட்டேங்கிறான். நான் மாத்து துணி எடுத்துக்கிறதுக்குள்ள கத்தி ஊற கூப்பிடுறான். நான் என்னதான் பண்ணட்டும் என சலித்தவாறே அவள் துணி மாற்றிவிட, குழந்தைனா அப்படித்தான் பூசணி குட்டி, நீ வாட செல்லும் என மகனை தூக்கி கொஞ்சியவன் பின்னர் இருவரும் மாற்றி மாற்றி வைத்திருக்க சிறிது நேரத்தில் உறங்கி போனான். பூரணியும் உடை மாற்றிவிட்டு வந்தவள், மச்சான் குழந்தை கொடுங்க, நான் தூங்க போறேன் என சொல்லிக்கொண்டே அவனை பார்த்தவள் அழகாக ஒரு தூளி கட்டி அதில் குழந்தையை உறங்க வைத்திருந்தான் புகழ். என்னங்க மச்சான், குழந்தையை இப்படி தனியா படுக்க வச்சிருக்கீங்க, பயந்துக்குமில்ல, இப்படியெல்லாம் படுக்க வைக்க கூடாது என்றபடி குழந்தையை அவள் தூக்க முயற்சிக்க, அவனோ அவள் பின்னால் வந்து நின்றவன், அதான் நானும் சொல்றேன், நீ பாட்டுக்கு உன் பையன் கூட படுத்துக்கிட்டா இந்த குழந்தை பயப்படாதா என சரசமாக பேச, பூரணிக்கோ அவன் சொல்ல வந்தது புரிய கிண்டலாக, யாரு குழந்தை, நீங்களா, சரியான போக்கிரி நீங்க, அந்த போக்கிரிக்கு பிறந்த இவன் சரியான கள்ள என தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் கன்னத்தை லேசாக நிமிண்ட, அவனோ அவள் இடுப்பை லேசாக கிள்ளவும், என்னங்க மச்சான் நீங்க என்றவாறு துள்ளி குதித்தவள் அப்படியே அவன் மேல் சரிய, ஏற்கனவே மயக்கத்தில் இருந்தவன் இப்பொழுது சுத்தமாக தன் நிலை மறக்க அவளை இழுத்து அணைக்கவும், அவளோ பதறி, விடுங்க மச்சான், அதெல்லாம் புள்ளைக்கு 1 வருஷம் ஆகிற வர என அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளை அலாக்காக தூக்கியவன், என்னது 1 வருஷமா, ஒரு நிமிஷம் கூட என்னால காத்திருக்க முடியாது. அப்பா, காலையில உன்னை அந்த புடவையில பார்த்ததுல இருந்து என் மனசு அடக்க, நான் பட்ட கஷ்டம் உனக்கு எங்க தெரிய போகுது, அப்படியே அசத்தரடி, இனி தாங்காது என் பூசணி குட்டி, நீ என் தேவதடி, எனக்கு கிடைச்ச வரம்டி என உளறியவாறே அவள் உடல் எங்கும் தன் முத்திரையை பதித்தவன், என்னடி சொன்ன, நான் போக்கிரியா
என்றவன் போக்கிரி எப்படி இருப்பான்னு இப்ப காட்டுறேன் என சொல்லிக்கொண்டே அவள் மீது படர அவனது அணைப்பில் அவளும் கரைந்து போனாள். நடு இரவில் பூரணிக்கு விழிப்பு வர, விடுங்க மச்சான், குழந்தை உச்சா போயிருப்பா, பாக்கணும் என சொல்லவும் அவனோ அதெல்லாம் வேண்டாம், இருந்தா அவனே அழுது கூப்பிடுவான், இப்ப நீ பேசாம படு என மீண்டும் தன் அணைப்பிற்குள் கொண்டு வந்தவன் பின்னர் சில மணி நேரத்திற்கு பின்னே அவளை விடுவித்தான். உங்களோட தொல்லையா போச்சு என சலித்தவாறே எழுந்தவள் குழந்தையை சென்று பார்க்க அங்கு 1க்கு 2க்கு என எல்லாம் போய் குழப்பிக் கொண்டு, ஆனால் தொட்டிலில் அமைதியாக படுத்திருந்தான் புகழின் சீமந்த புத்திரன். பூரணியின் முகத்தை பார்த்ததும் தன் போக்கை வாய் கொண்டு சிரிக்க, பூரணியோ மச்சான் இங்க பாருங்க உங்க பையனை, எல்லா வேலைத்தனமும் பண்ணிக்கிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கான். இதே நான் கையில வச்சிருந்தா உச்சா போனா கூட ஊரே கேக்குற மாதிரி கத்துவான். இப்ப பாருங்க எவ்வளவு அமுக்கமா படுத்திருக்கான்னு என அவள் புலம்ப எழுந்து வந்து தன் மகனை பார்த்த புகழ், அவன் என்ற மகண்டி, அப்பாவை எப்ப தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவனுக்கு தெரியும் இல்லடா தங்கம் என அவன் செல்லம் கொஞ்சவும், அவன் மகனோ தந்தை முகம் பார்த்து என சிரிக்கவும் பூரணிக்கோ சந்தோஷமும் கோபமும் சேர்ந்தே வந்தது. உங்க அப்பா மாதிரியே நீயும் அமுக்கண்டா என செல்லமாக திட்டிக் கொண்டே சுத்தம் செய்தாள் பூரணி. டேய் மருது, சாமானமெல்லாம் சரியா இருக்கா? அப்புறம் 2 வண்டி முன்னாடி போயிருச்சா? ஏதாவது மறந்து போட்டு அப்புறம் அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதடா என பேச்சியம்மாள் சத்தம் போட்டு கொண்டிருக்க, எல்லாமே எடுத்து வச்சுட்டேனுங்க, வாழைத்தாரு தான் ஐயா செவ்வாழை கேட்டாரு, அது மட்டும் வெள்ளியம்பாளையத்திலிருந்து வந்துடுமுங்க என அவன் பதில் சொன்னான். ஏண்டா அதை உன்ற ஐயா காசு கொடுத்து வாங்க மாட்டானா? அங்க எதுக்குடா சொன்னா? பொண்ணு கட்டின வீட்டுல போய் பொருளை வாங்கிக்கிட்டு என சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஆனாலும் உங்க அம்மாவுக்கு இந்த லொள்ளு பேச்சு மட்டும் குறையாது. எங்க வீட்டுல பொண்ணு கட்டுவீங்களாம், ஆனா பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப தான் கௌரவம் பாக்குறீங்க என பூரணி புகழிடம் குறைபட்டு கொள்ள, விடுடி, அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? பெரியவங்கன்னா அப்படித்தான் என்றவன், நேரமாச்சு நீ கிளம்பு, அப்புறம் அதுக்கும் அம்மா கிட்ட வசவு கிடைக்கும் என அவன் சொல்லி முடிக்கும் முன்னே, பூரணியே வரசாவா, சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட போறாங்க என சத்தம் வர, தோ வந்துடுறேன் அத்த என்றபடி உடை மாற்ற அறைக்குள் சென்றாள். எங்கிட்ட மட்டும் சட்டம் பேசுவா, அம்மா சத்தம் கேட்டா போதும், இவ சத்தம் வெளியே வராது என முனகியபடி அங்கிருந்து சென்றான் புகழ். பாரி, இப்போ எப்படி, இப்ப எங்க இருக்க? நேரா அங்க வந்துடுறியா, இல்ல உனக்காக இங்க இருக்கட்டுமா நாங்க என மாணிக்கம் போனில் கேட்டு கொண்டிருக்க, ஏனுங்க இன்னும் என்ன பேசிக்கிட்டே நிக்கிறீங்க, நேரமாச்சு, நம்மளே தாமதமா போனா அவங்க என்ன நினைப்பாங்க என மணியம்மை அதட்டவும், இருபுள்ள சீக்கிரம் போயிடலாம், டே சொக்கா, இன்னைக்கு சோளக்காட்டுக்கு மருந்தடிக்கிறது கொஞ்சம் பாத்துக்கடா, நான் வர்றதுக்கு சாமம் ஆனாலும் ஆகும் என அவர் வேலை சொல்லி கொண்டிருக்க, அதெல்லாம் பாத்துக்குவான், நீங்க கிளம்புங்க என கணவனை இழுத்து கொண்டு நடந்தார் மணியம்மை. ஏண்டா இன்னுமா உன் பொண்டாட்டி கிளம்பி வரா என கேட்டுக்கொண்டே, சரிடா சாமி, நீங்க அழாதீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உங்க ஆத்தாளுக்கு என அழுது கொண்டிருந்த பேரனை சமாதானப்படுத்தியவர், நீங்க எப்பவோ வாங்க, நான் என்ற பேரனை கூட்டிக்கிட்டு முன்னாடி போறேன், உறவுக்காரங்கெல்லாம் இந்நேரம் வந்திருப்பாங்க என்றபடி அங்கிருந்து கிளம்பினார் பேச்சு. இதோ நாங்களும் வந்துடுறோம்மா என்றபடி அவர் பின்னால் சென்றான் புகழ். ஏன்பா சமையல்காரங்க வந்துட்டாங்களா? டே, அங்க இருக்கிற கோணிப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க வை, அப்புறம் இங்க வாருங்க, சீக்கிரம் சமையல் முடிச்சிடுங்க, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அடுப்புல இருக்குதுன்னு சொல்லக்கூடாது என பேச்சு சமையல்காரரிடம் கராராக சொல்லி கொண்டிருங்க. நங்கை, சாமிக்கு தேவையான பூஜை சாமானம் எல்லாம் இங்க இருக்கு, நேரமாச்சு ஆரம்பிச்சிடலாமா என மணியம்மை கேட்கவும், இங்க எல்லாம் தயாராத்தான் இருக்கு மணியம்மை, ஆனா விசேஷக்காரங்களைத்தான் காணோம் என்றவர். செல்வம், எப்பா செல்வம், புகழ கொஞ்சம் வர சொல்லு, நேரமாச்சு வாரு என அருகில் இருக்கும் செல்வத்திடம் சொல்ல, பாக்குறேன் பெரியம்மா என்றவாறு அவன் சென்றான். ஏனங்க பாண்டி இன்னும் வரலையா என மணியம்மை கேட்க, ஏதோ ஏரோப்ளேன் தாமதமா வந்துச்சான், வந்துட்டே இருக்கேன்னு போன் பண்ணா, வந்துடுவான் என்றவர். பாரி வந்துடுச்சா என கேட்கவும், அவளும் நேரம் இங்க வந்துடுறேன்னு சொன்னா, வந்துடுவா என அவர் சொல்லி முடிக்கும் முன்
அம்மா என்றபடி பாரி வந்து நின்றாள். தோ வந்துட்டா என மணியம்மை சொல்லவும், உனக்கு 100 ஆயுசு பாரி என்றவர், பட்டணத்து படிப்பெல்லாம் எப்படி இருக்கு என பேச்சு கேட்கவும், நல்லா போயிட்டு இருக்குங்க அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க என அவள் நலம் விசாரித்து கொண்டிருக்க, ஏய் பாரி, எப்படி வந்த? இதான் வர நேரமா என செல்லமாக திட்டியபடியே பூரணி அங்கு வரவும், ஆ, ஓட்டக்கப்பலுக்கு 9 மாலுமியாம், இங்க நேரமாச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ இப்பதான் குசலம் விசாரிச்சுட்டு இருக்க, போய் ஆக வேண்டிய வேலை பாரு, உறவுக்காரங்களை எல்லாம் முதல்ல வாங்கன்னு கேட்டுட்டு வா என வீட்டுக்கு பெரியவராக அவளை அதட்ட பூரணி முகம் சுருங்கி போனது. அதற்குள் மணியம்மை, பூரணி நீ போய் சொந்தக்காரங்களை கவனி என மகளை அனுப்பி வைத்தார். அப்போது புகழ் மகனுடன் அங்கு வர, நேரமாச்சு புகழு, ஆரம்பிக்கலாமா என பேச்சு கேட்கவும், புகழோ, பாண்டி வரட்டும் அப்புறம் எல்லாம் செஞ்சுக்கலாம் என்றான். இல்ல தம்பி, நல்ல நேரம் போயிடும் என பேச்சு எம்மாள் சொல்லவும், அதற்குள் பாண்டியும் வந்துவிட, தோ பாண்டி வந்தாச்சு என ஒருவர் சத்தமிட, அதான் தம்பி வந்துடுச்சுல, அப்புறம் சீக்கிரம் ஆரம்பிங்க என்றவர், எல்லாரும் வாங்க வாங்க என அழைக்க, இவையெல்லாம் புகழ் பூரணியின் சீமந்த புதல்வன் பரணிதரனுக்கு மொட்டை அடித்து காது குத்தி சீர் வாங்கும் நிகழ்ச்சிக்காக அவர்களது குல தெய்வ கோவிலில் நடந்து கொண்டிருந்தது. பெண்ணை பெற்றவர்கள் தங்களது பெண்ணுக்கு குழந்தை பிறந்தவுடன் அவர்களின் குல தெய்வ கோவிலில் கிடா வெட்டி பொங்கல் சீர் கொடுப்பது அந்த ஊர் வழக்கம். காது குத்தும் விழா முடிந்ததும் உறவினர்கள் எல்லாம் மதிய விருந்துக்காக காத்திருக்க, அப்போது பாண்டியின் நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு, அப்புறமாப்ல வெளிநாடு போனதுக்கு பின்னாடி எங்களை எல்லாம் மறந்துட்டேல்ல என ஆதங்கப்பட, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள, எப்ப இருந்தாலும் இங்கதாண்டா நான் வரணும் என்றான் பாண்டி. இப்படித்தான் ஆரம்பத்துல சொல்லுவீங்க, அப்புறம் அந்த சொகுசுக்கு மயங்கி அங்கேயே தங்கிடுவீங்க என்றவர்கள், சரி மாப்ள, எவ்வளவு நாள் லீவு என ஒருவன் கேட்கவும், 1 வாரம் தான் மச்சான் இருப்பேன், கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு, முடிச்சிட்டு என அவன் முடிக்கும் முன்னே, எது உன்னோட பர்சனல் வேலை, பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த முட்டைக்கண்டிக்கு முஸ்தி போடுற வேலை தானே என அவர்கள் கிண்டலாக சொல்லவும், டேய் சும்மா இருங்கடா, அதெல்லாம் இல்ல என அவர்களை அடக்கினான் பாண்டி. ஏன்பா, அந்த மேச நாற்காலி எல்லாம் வந்து போடுங்கப்பா, சொந்தக்காரங்க வர்றதுக்குள்ள எல்லாம் தயாரா இருக்க வேண்டாமா என வரதன் வேலையாட்களை அதட்டி கொண்டிருக்க, அதற்குள் பங்காளி, குடல் கறி பத்தாது போல் இருக்கு, என்ன பண்றது என கேட்டுக்கொண்டே செல்வம் அங்கு வர, புகழோ, என்ன பங்காளி இப்ப வந்து சொல்ற என்றவன், சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, முட்டை நிறைய இருக்கு, கொஞ்சம் மசாலாவை போட்டு சரி பண்ணிடலாம், நான் சமையல்காரர்கிட்ட பேசிக்கிறேன் என்றான். பார்த்து பங்காளி, இந்த வெள்ளியம்பாளை தாளுங்க ஒரு மாதிரி, ஏற்கனவே ஓமக்குசும்பு அவனுங்களுக்கு ஜாஸ்தி, இதுல விருந்துல எங்காவது குறை தெரிஞ்சது அவ்வளவுதான், வா லந்து பேசியே நம்ம கேவலப்படுத்திடுவானுங்க என சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்னது எங்க ஊரை பத்தி ஏதோ பேச்சு வருது என்றபடி பூரணியின் சொந்தக்காரர் அங்கு வரவும், அது ஒண்ணுமில்லைங்க மாமா, உங்க ஊர்க்காரங்க பெருமையெல்லாம் பங்காளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இருந்தாலும் எனக்கு முன் அனுபவம் இருக்குது இல்லையா என செல்வம் இழுத்தவாறு சொல்ல, அதானே, நீங்க கெடா விருந்து போட்டப்ப தலைக்கறி வைக்கிறேன்னு சொல்லி ஊறுகா மாதிரி இத்தினூண்டு வச்சீங்களே, அத சொல்றீங்களா மாப்பிள என அவர் விஷமமாக சொல்ல, செல்வமோ புகழ் காதில், பாரு பங்காளி, வெள்ளியம்பாளையத்துக்காரனுக்கு குசும்ப 10 கெடா வெட்டி இவனுங்களுக்கு விருந்து போட்டேன், கடைசியில அது ஊறுகா மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க, இவனுங்களையெல்லாம் மாமன் மச்சான்னு வச்சுக்கிட்டு நான் படுற பாடிருக்கே என அங்கலாய்ப்புடன் சொல்லவும், என்னங்க மாமா பண்றது, உங்க ஆளுங்க இலையில இருக்கிறத பார்த்து சாப்பிட்டா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற கிளாஸ பார்த்து சாப்பிட்டா அது ஊறுகா மாதிரி தான் தெரியும் என புகழ் பதிலடி கொடுக்கவும், அவரோ, விடுப்பா விடுப்பா, இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு, சரி சரி வேலை பாருங்க என்றபடி அங்கிருந்து செல்ல, உடனே செல்வம், இவனுங்களுக்கு சரியான ஆள் நீதான் பங்காளி, யார்கிட்ட, ஓலப்பாளையத்துக்காரங்க கிட்டவா என வசனம் பேச, அங்க என்னடா பண்றீங்க, இங்க வந்து வேலை பாருங்க என பேச்சியின் அதட்டலில் இருவரும் மின்னல் வேகத்தில் கலைந்தனர். அப்போது அங்கு வந்த பாண்டி, அண்ணா குட்டி பையன் எங்க என கேட்க, தெரியலடா, அங்கதான் யாராச்சும் வச்சிருப்பாங்க என சொல்லவும், எங்கே என தேட, அதற்குள் எதிரில் பேச்சு வரவும், அம்மா பரணி எங்க
என கேட்க, இந்தா அங்க பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கு பாரு என சொல்ல திரும்பி பார்த்த பாண்டி அதிர்ந்து போய் நின்றான். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்தனர் பூரணியும் பாரியும். பாண்டியை பார்த்ததும் நின்ற பூரணி, என்ன பாண்டி இங்க நிக்கிற என கேட்டுக்கொண்டே அவன் பார்வை சென்ற திசையில் செல்ல, அங்கு பூரணியின் குழந்தையை தன் மடியில் படுக்க வைத்து தட்டி கொடுத்தபடி பொன் மலர் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு பாண்டி மகாராஜா, கால்ல சுளுக்கா என பாரி கிண்டலாக கேட்க, பூரணியோ பாண்டி பாண்டி என உலுக்க நினைவிற்கு வந்தவன், பூரணி இங்க இங்க மலரு என தடுமாறவும், மலரா அது யாரு என பாரி கேட்க, அதற்குள் பூரணி பொன் மலரின் அருகில் சென்றவள், பொன்மலர் இங்க யாராவது மலருன்னு இருக்காங்களா என கேட்டாள். என்னக்கா என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்தவள். அங்கு பாரியும் பாண்டியும் அவளை நோக்கி வருவதை பார்த்தவள் பொன் மலரின் முகத்தில் லேசான பதற்றம் வர, அக்கா என வாய்க்குள் முனகியவாறே பூரணி கையை இறுக பற்றினாள். அதற்குள் பாண்டி அருகில் வந்துவிட, அக்கா தம்பியை பிடிங்க என சொல்லிக்கொண்டே அவள் கையில் கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து எழ முயற்சிக்க, பூரணியோ அவள் கையை பிடித்து அமர வைத்தாள். அருகில் வந்த பாண்டி அவளை மேலும் கீழும் பார்க்க என பாரி அருகில் இருந்து சத்தம் கொடுக்க, பாண்டி நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம் என்றாள் பூரணி. உடனே அவளிடம் திரும்பி, எப்படி பூரணி, அம்மாவுக்கு தெரியுமா என முதல் கேள்வியாக கேட்க, ஏனெனில் அவர்தான் பொண்ணு கையில் குழந்தை இருக்குன்னு சொன்னார். அதனால அவருக்கு விவரம் தெரிந்திருக்குமோ என்ற பயத்தில் அவன் கேட்கவும், ஆமா முதல்ல அத கேளு, அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன வீரவசனம் பேசுனீங்க என கேலியாக கேட்ட பூரணி, முழுசா தெரியாது, தெரிஞ்ச பொண்ணுன்னு அறிமுகப்படுத்தி இருக்க என்றாள். ஹப்பா என அவன் ஆசுவாசமாக மூச்சு விட, அதற்குள் மாணிக்கம் பூரணியையும் பாரியையும் அழைக்க, கொஞ்சம் பார்த்துக்கோ பொன்மலர் என குழந்தையை மீண்டும் அவள் கையில் கொடுத்துவிட்டு சென்றாள் பூரணி. அங்கு உறவினர்கள் மத்தியில் மாணிக்கமும் மணியம்மையும் நின்று கொண்டிருக்க, அட மாணிக்கம் உன் 2வது பொண்ணு நல்லா வளர்ந்துடுச்சு போல என பெரிய மனிதர் போல் தெரிந்த ஒருவர் சொல்லவும், அதற்குள் மாணிக்கம், அவளை இப்போ டாக்டருக்கு 3வது வருஷம் படிக்குதுப்பா என பெருமையுடன் சொன்னார். அப்படியா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். அந்த காலத்துல உன்ற பொண்டாட்டி தான் பியூசி படிச்சது. இப்ப இந்த ஊர்ல இருந்து முதல்ல டாக்டருக்கு படிக்க போனது உன்ற பொண்ணுதான். நீ அதிர்ஷ்டக்காரன் மாணிக்கம் என சொல்லவும், மாணிக்கமும் மணியம்மையும் முகத்தில் பெருமிதம் பூரிக்க நிற்க, பூரணிக்குமே சந்தோஷமாக இருந்தது. இங்கு எப்படி இருக்க மலரு என பாண்டி கேட்க, அவளோ நல்லா இருக்க என அவனை பார்க்காமல் சொல்லவும், இப்போ என்ன படிக்கிற என அவன் மீண்டும் கேள்வி எழுப்ப, பிகாம் 3வது வருஷம் என்றாள் பொன்மலர். ஆமா நீ எப்படி இங்க என கேட்டவாறு அவள் அருகில் அமர, அவளோ வேகமாக நகர்ந்தவள், நீங்க தள்ளி நின்னே பேசுங்க என சொல்லவும், ஏன் நான் இங்கு உட்கார்ந்தா என்ன என கேள்வி கேட்டவாறே வேண்டுமென்றே அவன் அருகில் செல்ல, அப்ப சரி நான் கிளம்புறேன் என அவள் எழ முயற்சிக்க, சரி சரி சண்டி ராணி நான் உட்காரல, நீ சொல்லு, பூரணி எப்படி உனக்கு பழக்கம் என அவன் கேட்கவும், அது எனக்கு அவங்கள தெரியாது, காட்டு வேலைக்கு பாரி வீட்டுக்கு தான் போவேன். நான் 12வது முடிச்சதும் கொசுவலை கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் வேலைக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அண்ணனும் கண்ணாலம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஏதும் பணம் தர்றதில்ல, தங்கச்சிங்க படிக்கணும், அதான் அந்த வேலைக்கு போலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு ஊர் தலைவர்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க. அத வாங்க உங்க மாமா வீட்டுக்கு வந்த, அப்பதான் பாரி பார்த்துட்டு விபரம் கேட்டுச்சு. 2 நாள் கழிச்சு பூரணி அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், படி, உனக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன வேத்து மனுஷியா நினைக்காத, பாரி மாதிரி நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி தான். பாரி உன்னை பத்தின எல்லா விபரமும் என்கிட்ட சொன்னா. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்க வேண்டாம். சரி விடு, உனக்கு நாங்க இருக்கோம். எனக்கெல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தும் நான் படிக்கல. ஆனா நீ படிக்க ஆசைப்பட்டு உனக்கு காசு இல்ல. படிப்போட அருமை எனக்கு தெரியும். நீ படி, நான் உனக்கு பணம் கட்டுறேன். என்னோட சேமிப்பு கொஞ்சம் இருக்கு. அதுவும் இல்லாம நான் என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் போட்டிருக்கேன்.
அதுல வர வருமானத்தையும் உனக்கே கொடுக்கறேன். நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் அதை திருப்பி கொடு. மத்தபடி நான் யார்கிட்டையும் காசு வாங்கி உனக்கு செய்யலைன்னு சொன்னாங்க. அப்புறம் பாரியும் திட்டுனா, நீ எதை நினைச்சு தயங்குறேன்னு தெரியும். அக்கா மச்சாங்கிட்ட வாங்கி ஏதும் செய்யல. இது அக்காவோட பணம். நீ தயங்காம வாங்கிக்கோன்னு சொன்னா. நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா உன்னோட தங்கைகளையும் நீ படிக்க வைக்கலாம்னு சொன்னா. அதான் என சொல்லி நிறுத்தியவள், இங்க பாருங்க, பூரணி அக்காவுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி என் மனசுல வேற எதுவும் இல்ல என அவள் சொல்லவும், அவனோ பதில் சொல்லாமல் அமைதியாக அவளையே பார்க்க, இங்க பாருங்க, நம்ம விஷயம் பூரணி அக்காவுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவங்க என்னை என்ன நினைப்பாங்க? எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என அவள் பேசிக்கொண்டே போக போக, பூரணிக்கு எல்லாம் தெரியும் மலரு என்றான் பாண்டி. அவளோ அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, அதற்குள் தம்பி பாண்டி, இங்க கொஞ்சம் வாயா என ஒரு பெரியம்மா அழைக்க, இங்கேயே இரு, வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினான் பாண்டி. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க பூரணி குழந்தையை வைத்து கொண்டு தனியாக அமர்ந்திருந்தாள். அவளை தேடிச் சென்ற பாண்டி, ரொம்ப தேங்க்ஸ் பூரணி, நீங்க செஞ்ச உதவிக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என சொல்லவும், என்ன உதவி, யார் செஞ்சா என அவள் கேட்க, மலர் என்கிட்ட எல்லாமே சொல்லிடுச்சு பூரணி. நான் இருந்தா என்ன பண்ணி இருப்பனோ அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. சரியான நேரத்துல உதவி பண்ணியிருக்கீங்க. உங்க மனசு யாருக்கும் வராது பூரணி. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல நான் உங்களை பல முறை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உங்களை பேசினதை நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு என அவன் குற்ற உணர்வோடு சொல்ல, நான் ஏதும் செய்யல பாண்டி, பாரிதான் இது அத்தனைக்கும் காரணம். அவ சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். பொன்மலர் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் இதை நான் செஞ்சிருப்பேன். அப்புறம் நான் பணம் தான் கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு அதுக்காக எவ்வளவு உழைக்கிறா தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணு பாண்டி என பூரணி மன நிறைவுடன் சொன்னாள். உண்மைதான் பூரணி, அவ ஒரு வித்தியாசமான பொண்ணு. அதான் அவகிட்ட எனக்கு பிடிச்சது என தன் மனம் கவர்ந்தவளை பற்றி பெருமையாக சொன்னவன், உங்கிட்ட நான் ஏதாவது கடுமையா நடந்திருந்தா என்னை மன்னிச்சுக்க பூரணி என மன்னிப்பு கேட்க, என்ன பாண்டி இது, இப்படியெல்லாம் சொல்லி என்ன நல்லவளாக்கிடாத. நாம எப்பவும் எலியும் பூனையும் தான் என அவள் கிண்டலாக சொல்லவும், அப்போது பாரி அங்கு வர, பாண்டியோ பாரியை பார்த்தவன், உனக்கும் நான் நன்றியை சொல்லணும் பாரி, ரொம்ப தேங்க்ஸ் என்றான். எதுக்கு மச்சான் என்றவள், ஓ பொன்மலர் விஷயமா? பைபிள்ல அதுக்குள்ள எல்லாம் சொல்லிடுச்சா? பொறுங்க பாருங்க, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு, இதுக்கே தேங்க்ஸ் சொன்ன எப்படி என அவள் சொல்லவும், இன்னும் என்ன இருக்கு என முடித்தவன், ஆனாலும் நீயும் பூரணியும் பண்ணி இருக்கிற உதவி ரொம்ப பெருசு பாரி. அதுவும் நீ நீ என அவன் தயங்கியவன், என் மேல உனக்கு வருத்தம் ஏதும் இல்லையே என கேட்கவும், உங்க மேல எதுக்கு வருத்தம் மச்சான் என பாரி புரியாமல் கேட்க, இல்ல நான் பொன்மலர விரும்புறேன்னு சொன்னேன்ல, பூரணி உங்கிட்ட சொல்லி இருப்பாங்க அதான் என தயங்கி தயங்கி சொன்னான். அதனால என்னங்க மச்சான், எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க மச்சான். எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள பொன்மலர் மனசு மாறலாம், நீங்க என்ன விரும்பலாம், எது வேணாலும் நடக்கலாம். அது வரைக்கும் காத்திருப்பமே என் அசால்ட்டாக சொல்லிவிட்டு அவள் நகர, பாண்டியோ அதிர்ச்சியில் சிலையாகி நின்றான். பூரணியின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது. இவன் மனசுல என்ன நினைச்சுகிட்டு இருக்கா? என்கிட்ட மறந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றா. கடவுளே, இப்பதான் நான் பட்டு திருந்தி இருக்கேன் என்ற தங்கச்சிக்கும் அந்த நிலைமை வேண்டாம் என மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். டேய் குட்டி பையா, உனக்கு பலூன் வேணுமாடா? சித்திகிட்ட வாடா செல்லம், வாங்கித்தரேன் என செல்லம் கொஞ்சியபடி பாரி பூரணி கையில் குழந்தையை வாங்க முற்பட, பூரணியோ அவளை முறைத்து கொண்டே வேகமாக அங்கிருந்து நகர, ஏங்கா என்ன கோபம் என் மேல, பேசாம போற என அவள் பின்னாடியே செல்லவும், நீ பேசின பேச்சுக்கு கோபம் வராம சந்தோஷமா வரும் என அவள் எரிச்சலுடன் சொல்லவும், என்ன பேச்சு என யோசித்தவள், ஐயோ அக்கா,
நீ பாண்டி மச்சாங்கிட்ட பேசுனத சொல்றியா என்றவள். அவர் என்ன வேண்டாம்னு சொன்னார் இல்ல, அதான் கொஞ்ச நாள் சுத்தல்ல விட்டுருக்க. இப்ப பையன் மூஞ்சி பாரு, அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி இருக்குல்ல. இருக்கட்டும், யாருகிட்ட? இந்த பாரிக்கிட்டயே வா என்றவள். இங்க பாருக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வாழறதுக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காதல் கல்யாணம் எல்லாம் நம்ம பாதையில கடந்து போற விஷயம். உலகத்துல அதை விட முக்கியமானதெல்லாம் இருக்குக்கா. நான் நிறைய படிக்கணும். ஏழைங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். அந்த பெரியவர் சொல்றப்ப அப்பா முகத்தை பார்த்தல்ல, எவ்வளவு பெருமையா நின்னாரு. இந்த மாதிரி நிறைய பெருமையை நம்ம குடும்பத்துக்கு நான் வாங்கி கொடுக்கணும். மாணிக்கம் பொண்ணு மாதிரி யாரும் இல்லைன்னு ஊர்ல சொல்லணும். அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் கல்யாணம் எல்லாம். இப்போதைக்கு போடா போடா, உலகம் பெருசு, நீ ஒரு பொடி டப்பா, இதுதான் நம்ம கேரக்டர் என சொல்லிவிட்டு அவள் சிரிக்க, பூரணியோ தங்கையின் தெளிவான பேச்சை கண்டு சிலிர்த்து நின்றவள். கண்களில் கண்ணீர் பெருக அவளை அணைத்து, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு. நீ நல்லா வருவ பாரி. கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் பாரி. எனக்கு நம்பிக்கை இருக்கு என மனதார வாழ்த்தினாள். மதியம் பந்தியில் அனைவரும் பரிமாறிக் கொண்டிருக்க பிரியாணி குண்டாவை தூக்க முடியாமல் பூரணி தடுமாறவும் வேகமாக வந்து வாங்கிய புகழ், உன்னை யார் இதெல்லாம் தூக்க சொன்னா? நான் பாத்துக்கிறேன், நீ தம்பியை போய் பாரு என அதட்டியவன் அவளிடமிருந்து அதை வாங்கி சென்றான். அதற்குள் ஒருவர் ரசம் கேட்க பூரணி அதை எடுக்கவும் அங்கே வந்த புகழ், நீ பேசாம போய் உட்கார் பூரணி என்றவன் கனகாவை அழைத்து ரசத்தை கொடுக்க அவள் எடுத்து சென்றாள். அதற்குள், அம்மா பூரணி, கொஞ்சம் தலைக்கறி கொண்டாமா என்ற சத்தம் கேட்க உடனே புகழ் பரிமாறுவதை விட்டுவிட்டு வேகமாக சென்று தலைக்கறி பாத்திரத்தை எடுத்து கனகா கையில் கொடுத்தான். ஏனுங்க கொழுந்தனாரே, உங்க வீட்டுல ஒரு வாய் கறியும் சோறும் திங்கிறதுக்கு இப்படி வேலை செஞ்சாதான் போடுவீங்களா என நக்கலாக கேட்க, அது வந்துங்க அண்ணி என இழுத்தவன், என்ன நீ இப்படி கேக்குறீங்க? இது நம்ம வீடுங்க அண்ணி, நாம தானே செய்யணும் என அவன் சொல்லவும், அதான் நானும் சொல்றேன், நம்ம வீடுதான். ஆனா உங்க பொண்டாட்டி பொருளை தூக்குனா குறைஞ்சு போயிடுவா, நான் தூக்குனா ஏதும் ஆகாதோ என அப்பாவியாக கேட்க என் அசடு வழிந்தவன், இல்லைங்க அண்ணி, பாவம் பச்சை உடம்பு அதான் என அவன் சமாளிக்க, என்னது பச்சை உடம்பா? இதையே எத்தனை வருஷத்துக்கு சொல்வீங்க? பையன் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போற வயசு வந்துடுச்சு, இன்னும் பச்சை உடம்பா? இது எந்த ஊர் நியாயம் கொழுந்தனாரே என அவள் கிண்டலாக கேட்கவும், அதற்குள் அங்கு வந்த பூரணி, அவருக்கு வேற வேலை இல்லக்கா, நீங்க இப்படி கொடுங்கக்கா என்றபடி பாத்திரத்தை வாங்கியவள், ஏங்க இப்படி மானத்தை வாங்குறீங்க என அவனை முறைக்க, அவனோ அதை கண்டு கொள்ளாமல், பார்த்து பார்த்து பூரணி, சூடா இருக்கு போகுது, மெதுவா கொண்டு போ அண்ணி, கொஞ்சம் சொல்லுங்க என பதறவும், இங்க பாருடா அப்பா சாமிங்களா, உங்க அலும்புக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. மோர் இருக்கிற பாத்திரம் எப்படி கொழுந்தனாரே சூடா இருக்கும்? இன்னைக்கு உங்க போதைக்கு நான் ஊருகா கிடையாது, ஆளை விடுங்க என்றபடி அங்கிருந்து நகர புகழோ மீண்டும் முழிக்க, பூரணியோ சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தாள். இங்கோ, மாப்ள எங்கடா தனியா சுத்திக்கிட்டு இருக்க என்றபடி பாண்டி நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொள்ள, இல்ல மாப்ள, மலர்கிட்ட பேசலாம்னு பார்த்தா 2 அறை திக்கண்டுங்க, அவளை விட்டு நகர வேணாங்குது என அவன் சலித்தபடி சொன்னான். நீ கவலைப்படாத மாப்ள, அந்த டிராபிக்க நாங்க கிளியர் பண்ணிடுறோம் என்றவர்கள் அதே போல் செய்ய, இப்போது பொன்மலர் முன் பாண்டி நின்று கொண்டிருந்தான். இங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது பாண்டி, சொன்னா புரிஞ்சுக்கங்க. அனுதாபத்துல வர காதல் நிலைக்காது, என்னை விட்டுடுங்க என கோபத்தில் ஆரம்பித்து அவள் கெஞ்சலில் முடிக்க, யார் சொன்னா இது அனுதாபத்துல வந்த காதல்னு? இங்க பாரு மலரு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. உன்னோட திமிரு, கோபம், தன்மானம், சுயமரியாதை, இதெல்லாம் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. இதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ மலரு என அவன் தன்னிலை விளக்கம் கொடுக்க, அவளோ பொறுமையாக, இங்க பாருங்க பாண்டி, நம்ம ஒரு 10 முறை பார்த்திருப்போமா, 4 முறை பேசி இருப்போம். நீங்க எதை வச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாம என்ன மாதிரி பொண்ண
யாரும் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க என அவள் மீண்டும் அவனுக்கு நிதர்சனத்தை சொல்ல, சும்மா உளராத மலரு, பெரியவங்க பார்த்து பண்ற கல்யாணம் மட்டும் பல வருஷம் பழகியா பண்றாங்க, உனக்கு என்ன குறைச்சல், அழகில்லையா, அறிவில்லையா என அவன் கேட்கவும், அவளோ வேகமாக, ஒரு கால் இல்ல, ஊனமான பொண்ணு, என்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல நிக்க முடியாது, கல்யாண பொண்ணுக்கான எந்த தகுதியும் எனக்கு இல்ல, போதுமா என ஆத்திரமும் கோபமுமாக சொன்னவள், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், கல்யாணம் குடும்பம் எல்லாம் நான் நினைச்சு பார்க்கவே முடியாது, தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க என கண்ணீர் மல்க அவள் சொல்லவும், லூஸ் ஆட்டம் பேசாத மலரு, ஊனம் உடம்புல இருக்கலாம், மனசுலதான் இருக்க கூடாது, நீ ஏன் மலரு இப்படி எல்லாம் பேசுற, உன்கிட்ட இருக்கிற குறைய நான் என்னைக்குமே பெருசா நினைச்சது இல்ல, ஏன்னா உன்கிட்ட அதை விட அதிகமா நிறைகள் இருக்கு, எனக்கு தெரியுது, அது உனக்கு தெரியலையா, ஏன் உன்னையே நீ குறைச்சு மதிப்பு போடுற என அவனும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தான். பேசுறதுக்கு எல்லாமே நல்லாத்தான் இருக்கும், ஆனா யதார்த்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது, அதனால நான் என் மனசுல அந்த மாதிரி ஆசைய வளர்த்துக்கிறது இல்லைங்கிற முடிவோடு இருக்கேன், கூட பிறந்தவனே என்ன பாரம்னு நினைக்கும் போது மத்தவங்க எப்படி நினைப்பாங்க என அவள் தன் மனதில் உள்ளதை சொல்லவும், பாண்டியோ அவளை உற்று பார்த்தவன், மறுபடியும் சொல்ற, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல, உன் மனசுல நான் இருக்க, ஆனா நீ மறைக்கிற, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன் என அழுத்தமாக சொன்னான். இங்க பாருங்க என அவள் பேச வருவதற்குள், என்ன நண்பா, எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ற சத்தம் கேட்க திரும்பி பார்த்த பாண்டி, ஆட நம்ம அண்ணாச்சி கடை குரூப்ஸ், இதுங்க எங்க இங்க என ஒரு நிமிடம் அதிர்ந்தவன், பின்னர் வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, இன்னும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கீங்க என கேட்கவும், ஏன் நண்பா உங்களுக்கு இந்த வயிற்றுச்சல் என்றவர்கள், என்னாச்சு விடுகதை பார்ட்டி செட் ஆயிடுச்சா என கேட்கவும், அதற்குள் பாண்டி நண்பர்கள் அங்கு வந்தவர்கள், மாப்ள யாருப்பா இவங்கெல்லாம் என கேட்கவும், இவங்க தாண்டா அந்த பிரியாணி பார்ட்டி என்றான் பாண்டி. நல்ல அறிமுகம் நண்பா என அதில் ஒருத்தி அவனை பாராட்ட, ஹே இல்ல இல்ல, இவங்களுக்கு அப்படி சொன்னாதான் தெரியும் என்றான் பாண்டி. சரி விடுங்க, அப்புறம் விடுகதை என்னாச்சு என அவர்கள் கேட்கவும், எங்க செட் ஆக மாட்டேங்குது, மனசுக்குள்ள ஆசை இருக்கு ஆனா பிஹேவ் பண்றா என புலம்பினான் பாண்டி. இப்போ கடலை போட்டுக்கிட்டு இருந்தியே அது யாரு நண்பா என அந்த கும்பலில் ஒருத்தி கேட்க, அதான் விடுகதை பார்ட்டி என அவன் சொல்லவும், உடனே அப்படியா என யோசித்தவர்கள், சரி நண்பா, இப்பவே முடிவு பண்ணிடலாம், உன் ஆளுக்கு உன் மேல லவ் இருக்கா இல்லையான்னு என சொல்லவும், எப்படி எப்படி என அவன் ஆர்வமாக கேட்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன ட்ரீட் என அவர்கள் தங்கள் பாணியில் ஆரம்பிக்க, என்ன வேணாலும் கேளுங்க என சொல்லவும், பிரியாணி தான் என அவர்கள் கோரஸாக சொல்லவும், அது இப்பவே இருக்கு, வாங்க சாப்பிடலாம் என்றான் பாண்டி. இப்ப வேண்டாம், எங்க வேலையை முடிச்சிட்டு நாங்க சாப்பிட்டுக்கிறோம் என்றவர்கள், இப்ப என்ன பண்ற, நீ எங்க கிட்ட தொட்டு தொட்டு பேசுற, அதுவும் சத்தம் போட்டு, அந்த பொண்ணு இங்க பாக்குற மாதிரி என அவர்கள் சொல்லவும், ஐயோ ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என அவன் பயப்பட, உன் லவ் உனக்கு வேணுமா வேண்டாமா என அவர்கள் மிரட்டவும், வேணும் வேணும் என்றவன் அவர்கள் சொல்வது போல் செய்ய, சிறிது நேரத்தில், இப்ப பாரு உன் ஆளு உன்னை அடிக்கடி திரும்பி பாப்பா என அவர்கள் சொல்ல, அதே போல செய்தாள் பொன்மலர். ஆமா ஆமா திரும்பி பாக்குறா என அவன் சொல்லவும், இப்ப பாரு, முதல்ல அங்க இருக்கிற ஒரு சின்ன வாண்ட இங்க அனுப்புவா பாரு என அவர்கள் சொல்ல, அதே போல் ஒரு சிறுமி வந்து, மாமா உங்களை அங்க கூப்பிடுறாங்க என பெரியவர்கள் அமர்ந்திருக்கும் திசையை காட்டியது. அவனோ அவர்களை வியப்புடன் பார்க்க, இதெல்லாம் ட்ரெய்லர், இப்ப பாரு மெயின் பிக்சர் என்றவர்கள் அவன் தோள் மேல் கையை போட, அடுத்த வினாடி அங்கு வந்த பொன்மலர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, மூக்கை விடைத்தபடி, இங்க பாருங்க உங்களை அங்க கூப்பிடுறாங்க, இங்கன்னு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க என கையை பிடித்து இழுத்து அவர்களிடமிருந்து பாண்டியை தள்ளி நிறுத்திவிட்டு விடு விடுவென சென்று விட்டாள். பாண்டியோ அதிர்ச்சியில் சிலையாக,
என்ன நண்பா, இப்ப தெரியுதா எப்படி பொறாம புசு புசுன்னு பொங்கி வழியுதுன்னு என அவர்கள் சொல்லவும் பாண்டிக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எப்படிங்க இப்படியெல்லாம் என அவன் சந்தோஷத்தில் திக்குமுக்காட, எத்தனை பேரை சேர்த்து வச்சிருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் என அசால்ட்டாக சொன்னவர்கள், அப்புறம் நண்பா பிரியாணி ரெடியா என கேட்க, உங்களுக்கு இல்லாததா, வாங்க என தன் காதல் உறுதியான சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து சென்றவன் அங்கு மலர் அவனையே பார்த்து கொண்டிருக்க, திரும்பி அவளை பார்த்தவன், இம்புட்டாசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன அலைய விட்டுருக்கா, இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிற மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் பாண்டி. அனைவரும் சாப்பிட்டு முடித்து அமர்ந்திருக்க அங்கு வந்த ராசப்பர், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என சொல்லவும் அங்கு அமர்ந்திருந்த நடராஜ ஐயாவும், ஆமா ராசு, நான் கூட கும்பல் ஊர் பட்டது இருக்கு, சீக்கிரம் முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு போனாங்க என்றார். இருக்காதா பின்ன, பேச்சியம்மா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கை மேல கிடைச்சிருக்குல்ல, 2 பசங்களும் 2 தூணா நின்னு குடும்ப பெருமைய தூக்கி நிறுத்தி இருக்காங்க என அங்கு அமர்ந்திருக்கும் ஊர்க்காரர் ஒருவர் சொல்ல, உடனே பேச்சி, நம்ம கையில என்னன்னே இருக்கு, எல்லாம் மேல இருக்கிறவன் முடிவு பண்றதுதான் என் ஆண்டவனை கை காட்டியவர், என் மூத்தம்மவன் என்ற குலசாமின்னே, அவன் இல்லைன்னா நாங்க இந்த அளவுக்கு வர முடியாது என புகழை பெருமையாக சொல்லவும், உடனே புகழ், அப்படியெல்லாம் இல்லம்மா, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான் என்று அடக்கமான குரலில் சொன்னான். ஏதோ எப்படியோ உனக்கு பேரனும் வந்தாச்சு, இனி உன் 2வது மவனுக்கும் கண்ணாலத்தை முடிச்சிட்டீன்னா அப்புறம் உனக்கு என்ன குறை என பெரியம்மா புகழ்வது போல் அங்கலாய்க்க, என்ன நீ இப்படி சொல்லி போட்டீங்க, இப்பதான் என்ற மருமக வந்துட்டா, அடுத்த கண்ணாலத்தை அவ பார்த்துக்குவா என பெருமையுடன் சொன்ன பேச்சு பின்னர் சற்று சுதி குறைந்த குரலில், இத்தனை நாளா நான் பொண்ணில்லன்னு நினைச்சு व्यसனப்பட்டது இல்லை, ஆனா இப்ப என்ற மருமகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொண்ணில்லையேன்னு வருத்தமா இருக்குது என அவர் வருத்தத்துடன் சொல்லவும், அத்தை நானும் உங்க பொண்ணு மாதிரிதான் என வேகமாக சொன்னாள் பூரணி. உடனே பேச்சு, சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ என்ற மகன்தா பூரணி, இருந்தாலும் ஒரு வீட்டுல பொன் குழந்தை இருந்தா அந்த வீடு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு உங்க வீட்டை பார்த்துதான் தெரிஞ்சுகிட்ட என அவர் சொல்லவும், கேட்டுக்கொண்டிருந்த மாணிக்கமும் மணியம்மையும் மனம் குளிர்ந்து போயினர். தன் மகளை பற்றி புகுந்த வீட்டில் பெருமையாக சொல்லும் போது பெற்றவர்கள் மனம் நிறைந்து போவது இயல்புதானே. அதனால தான் சொல்றேன், என்ற மவனுக்கும் எங்க பூரணி மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் என அவர் சொல்லவும், அருகில் இருந்த கனகாவோ புகழை பார்த்து, ஏனுங்க கொழுந்தனாரே, நீங்க இப்பதான் என் பொண்டாட்டி பச்சை உடம்புக்காரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க என கேலியாக கேட்க, அதானுங்க அண்ணி நானும் சொன்னேன், பச்சை உடம்புன்னு 10 மாசமானா அதானே நடக்க போகுது என அவன் பூரணியை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லவும், ஏன் புள்ள நெசமாவா என கனகா வாய் பிளக்க, அருகில் இருந்த பாரி, அக்கா வாழ்த்துக்கள் என சொல்ல, அச்சோ போங்க என வெட்கப்பட்டு கொண்டே பூரணி எழுந்து ஓட அங்கிருந்த அனைவரும் மனம் நிறைந்து வாய்விட்டு சிரித்தனர். உறவுகள் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்க, பிள்ளைகளினால் பெற்றவர்கள் இருமாந்திருக்க, பெற்றவர்களுக்கு பெருமையை தேடித்தந்த மன நிறைவில் அவர்களின் புத்திரர்கள் மகிழ்ந்திருக்க, இந்த சந்தோஷம் அவர்களுக்கு எந்நாளும் நிலைத்திருக்க நாம் மனதார வாழ்த்துவோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.